இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆம் பிரியமான அன்பு தேவச்சனமே, நாம் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தப்படணும், கர்த்தரிடத்துல தாழ்த்தப்படணும், வேதம் வாசிப்பதுல தாழ்த்தப்படணும், ஜெபத்துல நம்ம தாழ்மையா இருக்கணும், நம்ம குடும்பத்தை சார்ந்திருக்கிற அம்மா அப்பா அவங்களிடத்துல நம்ம தாழ்த்தப்படணும், நம்முடைய சகோதரர் உறவு இடத்துல தாழ்த்தப்படணும். அப்போ ஒரு தேவ பிள்ளைகளா இருந்து அநேக இடங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு உண்மையாய் நம்ம தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுங்களா? உன்னை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறாரு. நீங்க தாழ்மையா இருப்பீங்க. ஆண்டவருடைய நாமத்துல ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நீ கோவப்பட்டாலும் நான் தாழ்மையா இருக்கிறேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் அதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. நீ எல்லா விதத்திலையும் கர்த்தருக்கு முன்பாக சமூகத்துல நீங்க தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் இந்த உலகத்துல எந்த இடத்துல நீங்க இருந்தாலும், நீங்க எந்த வேலை செஞ்சாலும், நீங்க என்ன திட்டப்படுத்தி இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தருக்கு முன்பாக நீங்க தாழ்த்தப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாங்களா? நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாக்கோபு 4 ஆண்டவரே 10ஆம் வசனம் சொன்னது போல ராஜா, உம்முடைய சமூகத்துல நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஆண்டவரே எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒப்புக்கிட்டுக்கிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நிமிஷம் ஆண்டவரே உம்மிடத்தில் தாழ்த்தப்படும் போது பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ராஜா. இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் உயர்த்தி எல்லா நன்மையும் தொடர செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.